பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளையில் நம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் அவர் தொழுது கொள்ளும்படியாகவும் இன்றைக்கு தெலுங்கு தொலைக்காட்சி மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆகியால் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அவரை பிரஸ்தாவப்படுத்துகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் இறங்கி வருவார். அங்கே இருக்கிற எல்லாரும் கண்களை மூடினவராய் சுகாவியானவரை இன்றைக்கு இந்த மாலை வேளையில் ஆராதிக்கும்படியாகவும் உயர்த்தும்படியாகவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். நீர் இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் உலாவுவீராக, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எல்லா கண்களையும் மூடி சொல்லுங்கப்பா, உம்முடைய பாதப்பட்டு நான் வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். எங்கள் தெய்வமே, நீ எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்யுங்க. நிரப்புகிறவர் நீர் தானையா, எங்களை பலப்படுத்துகிறவர் நீர், எங்களை தைரியப்படுத்துகிறவர் நீர், எங்களோடு கொடுக்கிறவர் நீர். இந்த மாலை வேறு ஆராதிக்கிற இந்த வேறு நிசப்பா எங்களை மத்தியில் நீர் கிரியை செய்வீராக. We worship you, Jesus. We worship you, Jesus. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். சத்தம் என்ன சொல்லுங்க? மகிமை உமக்கே. கரங்களை உயர்த்தி, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. சத்தமா எல்லாம் சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், நீ பெரியவர். சத்தமாய் சொல்லுங்க, அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. தேவனே, என்னை தருகிறேன் உம் பாதத்தில், என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா, நீரம் திரும்ப வருகிறேன். சொல்லும் தேவனே, என்னை தருகிறேன் உம் பாதத்தில், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா, நீரம் திரும்ப வருகிறேன். வாழ்வின் எந்தன் வாழ்வின்
மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஊழியம் ஊழியம் நீ தம் உயர்வுகள் உயர்வுகள் நீ தந்தது மேன்மைகள் மேன்மைகள் நீ தந்தது செல்வம் நீ எந்தன் வாழ்வின் எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை உனக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் அத்தமாய் சொல்லும். எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. Yes, Jesus. ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதப்பட்டு வந்திருக்கிறோம். ஆராதிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் இந்த மாலை வேளை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே எங்கள் நடுவில் நீ பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமராமேன் சொல்லுவோமாக. ஏமேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை தொழுது கொள்ளும்படியாகவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவரை சொல்லுகிறது விதமாக சில இடங்களை குறித்தும் சில மேன்மை பாராட்ட நாங்களோ இதே கதை மேன்மை பாராட்டும் ஆகியால் இன்றைக்கு அவரை மேன்மை பாராட்டும்படியாகவும் அவரை உயர்த்தும்படியாகவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி ஒரு சில பாடலை பாடி அவர் நம்ம உயர்த்த போகிறோம். தேர்ந்த பாடலாக போற்றி துதிப்போம். என் தேவன் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். Praise you, Jesus. Praise you, Jesus. எல்லாம் உற்சாகம் கைதட்டி அவரை தொழுது கொண்டு போற்றி துதிப்போம். தேவனே புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம். தேவனே புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம். சத்தமாய் சொல்வோம். இயேசு என்னும் நாமமே என்
ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் சத்தமாய் சொல்லுவோம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேத்தனைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் காரம் கொண்டு மார்பு சேத்தனைத்த அன்பை என்றும் இயேசுவின் நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ இயேசு என்னும் நாம அத்தமாய் சொல்லுங்க. என் ஆத்துமாவின் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ். தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவபாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை. இயேசு நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம் அத்தமாய் சொல்லுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை மகிழ்ந்திடு. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையேதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையேதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி இது கொண்டு சேருவே. ஆவி ஆத்துமாவும் இயேசு நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சத்தமாய் சொல்லுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ். போற்றி துதிப்போம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நான் என்றும். இயேசு நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம் அத்தமாய் சொல்லுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி. இயேசு நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன்.
என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ். என் நேசரேசுவை, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி. என் நேசரேசுவை, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திருவேன். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு காட்டிலும் மேலான நாமம் பாடின வண்ணமாக கோர பயங்கரமான புயல்கள் வந்தாலும் அந்த அது நடுவில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவராக இருக்கார். ஆமென். எல்லோரும் ஆமென் சொல்லுவோமாக. வாஸ்தவ சொல்வது விதமாக அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கையில் நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்றார். நல்ல ஆமென் சொல்லுவோமாக. நல்ல ஒரு வார்த்தை கற்றுக்கார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. ஆமென். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் எவ்வளோ பெரிய சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் இருந்தாலும், எத்தனையோ விதமான யுத்தங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சொல்கிற வார்த்தை, நீங்கள் பலவீனமானவர்கள் தான். கிதியோன் சொல்கிற விதமாக, இசப்பா யார் தெரியுமா, இந்த கோத்திரத்திலேயே நான் தான் இருக்கிறதுலே ஒரு பலவீனமான ஒரு நபர், சிறந்தவன் நான் தான், சிறியவன் நான் தான், எனக்கு திறமை கிடையாது, எனக்கு தாளந்து கிடையாது, எனக்கு பெரிய மேன்மைகள் கிடையாது, இவ்வளோ பெரிய யுத்தத்தை சந்திக்கும்படியாக எனக்கு அவ்வளோ பலன் இல்லை என்று சொல்லி கிதியோன் சொல்லும்போது கதை சொல்கிறாரு, நீ பலவீனமானது உண்மைதான், தோற்று போன சூழ்நிலை வந்தது உண்மைதான், ஒளிந்து கொண்டிருந்தது உண்மைதான், ஆனால் அனுப்புகிற தேவன் நான் அல்லவோ என்று சொல்லி கதை சொன்னார். அதே பக்கம் சொல்கிற வார்த்தை இந்த மாலை வேளையில், அனுப்புகிறவர் அவர். அவர் நம்ம அனுப்பும் பொழுது எவ்வளோ பெரிய யுத்தங்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய கவலைகள், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் உங்களுடைய சூழ்ந்து கொண்டாலும் அவர் சொல்கிற வார்த்தை, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இன்றைக்கு நான் ஆராதிக்கிற என் இயேசு அவர் பெரியவர். நான் ரத்தத்தை குறித்து மேலே பாட்டு வரல, நான் மேலே பாடுதெல்லாம் இயேசு. ஏனென்றால் அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமாய் என் சூழ்நிலைகள் முறிந்து விழும், எனக்கு விரோதமாய் கண்ணீர்கள் முறிந்து விழும், அது எவ்வளோ பெரிய வியாதிகள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அது முறிந்து விழும். மாறாக ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் என்னோடு கல்லராமின் சுலோமாக தெரிந்த பாடலாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த பாடலை இன்றைக்கு பார்க்குற ஒவ்வொரு விசுவாசமாய் சொல்ல போறீங்க, இன்றைக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் என் கரத்தை பிடித்து. ஹல்லேலூயா, ஹத்தம ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் ஜெயமாய் கர்றாங்க தட்டி சொல்லுங்கப்பா, எங்க ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் ஒருவர்தான். யார் என்னை கைவிட்டாலும், எத்தனை தோல்விகள் நான் சந்தித்தாலும், ஆனாலும் நான் சோர்ந்து போவதல்ல. ஏனென்றால் அனுப்புகிற தேவன் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அல்ல உற்சாகம் கைதட்டவளாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். அத்தமாய் சொல்லுங்க, வாழ்வளிக்கும், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் நீதியின் கரத்தினால்
நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். சத்தமாய் சொல்வோம், நீதியின் கரத்தினால் தாங்கி கர்த்தரே கர்த்தரே என் பலன், எதற்குமே விசுவாசம் அவரே என்னுடைய பலன். கர்த்தரே என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சத்தமாய் சொல்லுங்க. ஓ ஜெயம் கொடுக்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. விசுவாசமாய் சொல்லுங்க, அவன் ஜெயத்தை கொடுப்பார். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத் வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் படைத்தவர். ஓ அற்புதம் செய்பவர் அகிலமும் படை யுத்தத்தில் வல்லவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். உண்மை தெய்வமே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்த எத்தனை பேர் சொல்றீங்க ஆராதிக்கிறேன் இயேசு உண்மை உள்ளவர் உருக்கம் நீரை என்னை காப்பவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத் வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும். அத்தமாய் சொல்லுங்க, நல்லா வீடு இருக்கும் உற்சாக கையில் சொல்லுங்க. அவரே ஜெயத்தை கொடுக்கிற தேவன் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள். அத்தமாய் சொல்லுவோம், அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் கோடி ஸ்தோம் வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும். கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோம். ஓ கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியார். அத்தமாய் சபை சொல்லுங்க, கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியார். அல்லேலூயா 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 அல்லே. நீதியின் பாதையிலே நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே
அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வு தருகிறாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வு. அத்தமாய் சொல்லும் அல்லேலூயா, 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 அல்லே. கர்த்தாவின் ஜனமே, கர்த்தா அல்ல உச்சமாய் பாடுங்க. ஓ களி கூர்ந்து கீதம் பார், சாலேமின் ராஜா, சாலேமின் ராஜா நம் சொந்தமான் சங்கீதம் பாடியாடு. ஓ கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானால் சங்கீதம். அத்தமா எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினவர்களாக நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ புயல்கள் வீசினாலும் காற்றையும் கடலையும் அமைதியாக்கும் அந்த கர்த்தர் இன்றைக்கு நாமத்தில் வந்திருக்கிறார். அப்படியே எல்லாம் இருக்கிற கண்களை மூடினவர்களாய் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சுகேஷப்பா ஆராதிக்கிற இந்த வேளையில் என் கரத்தை நீங்க பிடிங்க. என்ன சத்தமாய் சொல்லுங்க. ஏசப்பா என்னுடைய கரத்தை நீங்க பிடிங்க. உங்களுடைய ஓங்கின புயம், உங்களுடைய பலத்த கரம் இப்பொழுது என் மீது இறங்கட்டும்பா. உங்களுடைய கரம் இறங்கினாலே போதுமே. தாவீது சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கு இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், செட்டைகளை எடுத்து கடையாந்தரங்களில் போனாலும் உம்முடைய கரம் தாங்கும், உம்முடைய வலது கரம் என்னை தேற்றும். இன்றைக்கு இசப்பா உம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கணும்ப்பா. சோர்ந்து போய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாகவும் இந்த 11 மாதங்கள் எத்தனை யுத்தங்களை பார்த்துட்டேன், எத்தனையோ வேதனைகள் வாழ்க்கையில் வந்து உண்மைதான். அது உம்முடைய கரம் நடத்தினது. வரும் நாட்களிலும் உம்முடைய கரம் என்னை பலப்படுத்தும், உம்முடைய கரம் எனக்கு சகாயம் செய்யும். சத்தமாய் சொல்லுங்க இசப்பா, உம்முடைய கரத்தினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. சத்தமாய் சொல்லுங்க இசப்பா, உம்முடைய கரத்தானை மூடிக்கொள்ளுங்க. எனக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உம்முடைய பலத்த கரம் இப்பொழுது இறங்கட்டும். ஓ வாஷிப்பு ஜீசஸ், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவரே, நீ பெரியவர். வாஷிப்பு ஜீசஸ். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அத்தமாய் சொல்லுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. மார்போடு மார்போடு ஆணைப்பாரே. மனக்கவலை மனக்கவலை மார்போடு மார்போடு மனக்கவலை
தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு போதும் கைவிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகி. யார் என்னை கைவிட்டாலும் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. அத்தமா எல்லாம் சொல்லுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவதை போல என்னை தேடி நடத்தி ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறவே என்று சொன்ன கர்த்தர் வரும் நாட்களிலும் நடத்தப்போது நன்றி எழுத்துக்கிறோம். சகல துதியும் கன மகிமையும் எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பாடலை பாடும்பொழுது நான் சொன்ன காரியத்தை மீண்டுமாய் சொல்ல போகிறேன். இந்த 11வது மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான மாதம். முதலாவதாக எரிகோக்கள் உடைகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை தடை செய்கிற, உன் ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எரிகோக்களை கர்த்தர் உடைக்க போகிறார். உன் கண்கள் காணும். ஆமென். நீங்க நினைக்கலாம், எரிகோ உடையுமா? இவ்வளவு பெரிய எரிகோவா? எஸ், உடையும். ஏன் உடையும் தெரியுமா? அந்த பாட்டு சொல்லுகிறது, எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உனக்கு முன்னாய் போகிறார். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இந்த 11வது மாதம் கர்த்தர் உன் ஆவிக்குரிய கண்களை திறப்பார் என்றால், உனக்கு முன்பாய் போய்கொண்டிருக்கிறது பிரச்சனை அல்ல, உனக்கு முன்பாய் போய்கொண்டிருக்கிறது உபத்திரவங்கள் அல்ல, உனக்கு முன்பாய் போய்கொண்டிருக்கிறது வேறு எதுவுமே இல்லை. சற்றே உன் விசுவாச கண்களை திறந்து பார்த்தால், என் அன்பு சகோதரியே, உனக்கு முன்பாய் போய்கொண்டு இருக்கிறவர் எரிகோக்களை தகர்த்து போடுகிற என் இயேசு உனக்கு முன்னாய் கடந்து போகிறார். ஆமென். இரண்டாவது, இந்த மாதம் நடக்க போற காரியம் தெரியுமா? செங்கடல்களுக்கு ஊடாக ஒரு வழியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நான் இப்படி யோசித்து பாருங்களேன். மோசே செங்கடலை பார்க்கறான். அவனுக்கு செங்கடல் தான் தெரிஞ்சிச்சு. ஆனா கொஞ்சம் கர்த்தர் அவன் கண்களை திறந்தா, செங்கடலுக்கு முன்னாடி இவங்க வருகிறதுக்கு முன்பாகவே அந்த செங்கடலுக்கு ஊடாக ஒரு பாதையை கர்த்தர், வெட்டாந்தரையை போல ஒரு பாதையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறது மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு அவன் கோலை நீட்டினான், சிவந்த சுத்து ரெண்டாய் பிரிந்தது, பாதை கிடைத்தது. இல்லை 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 இல்லை. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வருகிறதுக்கு முன்பாகவே, அங்க வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டது சிவந்த சமுத்திரம். ஆனால் விசுவாச கண்களோடு கூட பார்த்தால் சிவந்த சமுத்திரத்துக்கு ஊடாகவே கர்த்தர் இவர்களுக்காக ஏற்கனவே ஒரு பாதையை திறந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிற முன்பதாக உங்களை அதைரியப்படுத்தின, உங்களை சோர்வடைய பண்ணின, ஏன் உங்களை சில சந்தர்ப்பங்களில் விரத்தினாலே உங்களை மனமடிவை செய்து முறுமுறுக்க செய்த அநேக செங்கடல்களுக்கு
முன்பதாய் இந்த மாதம் நீங்கள் வருகிறதுக்கு முன்பாகவே ஒரு பாதையை உங்களுக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென், ஹalleluya. அது ஒரு புதிய பாதை உங்களுக்கு இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு பாதை ஆயத்தமாக்கி விட்டது. அன்னைக்கு பாருங்க, ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி அவன் கொண்டு போகிறான். நான் இப்படியே கற்பனை பண்ணி பார்க்கிறேன். மலையிலே, மோரியா மலையிலே இந்த பக்கத்துல ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பிடித்துக்கொண்டு மலையில் ஏறிக்கொண்டே இருப்பான். மலைக்கு அந்த பக்கத்துல என் தேவனாகிய கர்த்தர் தன் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கொண்டு அங்க அவர் மேலே ஏறிக்கொண்டே இருந்திருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய கண்களுக்கு அந்த ஆடு மறைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த மோரியா மலையின் உச்சில வரும்போது தேவன் அவன் வருகிறதுக்கு முன்பாகவே அவனுக்கு ஆயத்தப்படுத்தின ஒரு ஆடை அவன் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. அதேதான் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரோ அதேதான் உனக்கு செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தாரோ அதேதான் இந்த மாதம் உனக்கு செய்ய போகிறார். உனக்கு ஒரு பாதையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதை இந்த மாசம் நீங்க பாப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமென். பாதை இல்லாத இடங்களிலே ஒரு பாதை காண முடியாத சமுத்திரத்துக்கு சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே செங்கடலுக்குள்ளே ஒரு பாதை உனக்கு ஆயத்தமாகி விட்டது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், வேற ஒண்ணு வேண்டாம். அந்த செங்கடல் ஊடாய் பாதையை பார்க்கணுமா? முறுமுறுக்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மாறாக கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது கர்த்தர் செய்ய போகிற காரியம், முதலாவது சொன்ன எரிகோக்கு உடையும் கர்த்தர் முன்னாடி போகிறார். இரண்டாவது ஆவியானவர் சொன்னார் செங்கடல் பிரியும். காரணம், வருகத்து முன்பதாகவே உள்ளே ஒரு பாதையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். மூன்றாவது மாத கர்த்தர் செய்ய போகிற காரியம் தெரியுமா? உனக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டு, உனக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டு, உனக்கு விரோதமாய் ஆக்ரோஷமாய் நின்று கொண்டதே அநேக கோலியாத்துகள் உனக்கு முன்பதாக முகங்குப்புற விழுகிறதை உன் கண்கள் காணும். ஆமென். ஆனா நீங்க என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யணும்? பயத்தை விடணும். என்ன செய்யணும்? பயத்தை விடணும். பயத்தை விடுங்க. எரிகோக்கு முன்னாடி கர்த்தர் போகிறார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கணும். செங்கடலுக்கு முன்பதாய் கர்த்தர் பாதைகளை உண்டு பண்ணிவிட்டார் என்று நீங்கள் பாடி துதிக்கணும். கோலியாத்துக்கு முன்னாடி வந்தா நீங்க பயத்தை எடுத்து விட்டு இயேசு என்கிற நாமத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் நல்ல பலமா கரங்களை தட்டி, எவ்வளவு பேர் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களே, உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதையெல்லாம் இந்த பாடலை நான் சொல்லல, உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் பேசி இருக்கிறார். God has spoken his word of prophecy to you because God knows your tears, God knows your agony, God knows your pain, God knows the difficulty path which you are coming through. ஆண்டவருக்கு வேதனை தெரியும், ஆண்டவருக்கு கண்ணீர் தெரியும், நீ கடந்து வருகிற அந்த வேதனை நிறைந்த பாதைகள் அவருக்கு தெரியும். ஆகவே இந்த மாதம் அவர் உன்னை மகிழ பண்ணும்படிக்கு இந்த புதிய மாதத்திலே உன்னை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்தே போகாதீங்க. மீண்டும் சொல்றேன், உன் விசுவாச கண்களை திறந்து பார். இயேசு உனக்கு முன்னாடி போகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், நல்ல கர்த்தரை பாடி துதிங்க. உனக்காய் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தின அந்த பாதைகளை செங்கடல் ஊடாய் உன் கண்கள் காணும். மீண்டும் சொல்லுகிறேன், பயப்படாமல் இயேசு என்கிற நாமத்தை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. கோலியாத்துக்கு டப்பு டப்புன்னு என்று சொல்லி பட்டு விழுவார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லார் கண்களை மூடி ஓரமனமசியோ தீரவரவசியோ ஓரமனசியோ ஜீவிக்கிறா இயேசு ஜீவிக்கிறா என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறா துன்பத்திலேந்து துணையவரே என்ற
உயர்த்தி சொல்லுங்க. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலேந்து துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அவர் சமூகம் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்த பேரா. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்த பேரானந்தமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுலபமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்ட இந்த ராத்திரி வேளையில முதலாவது ஜெபிக்க போகிற காரியம், இந்த நாட்கள் நம்முடைய தேசத்துல காணப்படுகிற அந்தகாரங்கள் தேசத்திட்டு அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இருளின் ஆதிக்கங்கள் நம்முடைய தேசத்திட்டு விலக வேண்டும். பாவத்தின் இருள் நம்முடைய தேசத்திட்டு விலக வேண்டும். சாபத்தின் இருள்கள் நம்முடைய தேசத்திட்டு விலக வேண்டும். அசுத்தத்தின் இருள்கள் நம்முடைய தேசத்திட்டு விலக வேண்டும். சபிக்கப்பட்ட வலு சர்ப்பத்தினுடைய ஆவியினுடைய இருள்கள் நம்முடைய தேசத்திட்டு விலக வேண்டும். எல்லா பாகாலின் வல்லமைகள் உடைய வேண்டும். எல்லா விதமான தாகோனின் வல்லமைகள் தகர்க்கப்பட வேண்டும். எரிகோக்கு விழும் என்று சொன்னாரே, எல்லா இருளின் வல்லமைகளும் இந்த நாட்கள் நம்முடைய தேசத்தில் விழும்படியாக எல்லாரோட கரத்துல கத்தர் கொடுத்த அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபிக்க பார்ப்போம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. வாய்களை திறந்து எல்லாம் ஜெபிங்க. ஒரு காமானா சுபால ராத்துனியா, தேவன் உங்களோட கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, சர்ப்பங்களை எடுக்கவோ தேள்களை மிதிக்கவோ சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவோ நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் சொன்னாரே, கர்த்தர் சொன்னாரே. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லையா, அவர் மனம் மாறுவர் மனபுத்திரன் அல்ல. நல்ல சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஓரா காமானா மசிபாரா துனியாம் துனியாதநாதனா இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எல்லா விதமான இருளின் ஆகத்தீதுகள் விலகட்டும். நம்முடைய தேசத்தை மூடி இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் வல்லமையின் நாமத்திலே, இயேசுவின் அதிகாரம் நாமத்திலே எல்லா
சபிக்கப்பட்ட பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. எல்லா பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமா வருகிறோம். எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தரிக்கமான ஹந்தனியா தனியாதனா எல்லா விதமான ஆயுத வர்ஷிப்கா விரோதமாய், எல்லா விதமான ஆண்டவர் விக்கிரங்களுக்கு விரோதமாக வருகிறோம். அந்த பொல்லாத கிரியைகளை நாங்கள் அழிக்கிறோம். எல்லா விதமான ஆண்டவரே சாபத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாய் வருகிறோம். இயேசுவின் நாமத்திலே அவைகள் எல்லாம் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். எல்லா விதமான தற்கொலையின் ஆவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமைகள் எல்லாம் தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஓரா மன மன துனியா துனியே அந்த ரப கபர மௌடி அந்த நாதனா இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள், வேசி தனங்களை ஆவிகள் விரோதமா வருகிறோம். இயேசுவின் நாமத்திலே அந்த பொல்லாத கிரியைகளை நாங்கள் சபிக்கிறோம், நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே ஓரா காபர மன அந்த ரியாதனியா அத்த ரபல ரகு ரமண கதனி யாதனியா இயேசுவின் நாமத்திலே எல்லா பண ஆசை ஜனங்களுக்குள்ள உண்டாக்கி பொல்லாத தீமையான சிந்தனைகளை கொடுத்து ஜனங்களை வழி தப்ப பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை நாங்கள் சபிக்கிறோம், நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம். அப்பா எங்கள் தேசத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா இருளின் அந்தகாரத்தின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே பொல்லாத வல்லமைகளை நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம். அப்பா ரீபா பாபா லாரா கூமா நாதனி ஆதனா ஆவியானவரே உன மகிமை தேசத்தில் வெளிப்படட்டும் ஐயா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற எந்த பொல்லாத ஆவிகளும் எங்கள் தேசத்தில் செயல்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தவிர வேற எந்த சத்துருடைய கிரியைகளும் எங்கள் தேசத்தில் காணப்படக்கூடாது. ஆண்டவரே ஜனங்களுடைய சிந்தைகளை கெடுக்கிற இருளின் கிரியைகள் அகற்று போவதாக. எங்கள் தேசத்திலே ஜனங்களுடைய வாழ்க்கையை, வாலிப பிள்ளைகளுடைய ஜீவியத்தை சீரழிக்கிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவாகிய ஒளி எங்கள் தேசத்திலே பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயத்திலும் இயேசுவாகிய ஒளி பிரகாசிக்கட்டும். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, எங்கள் பாரத தேசம் ரட்சிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அடுத்த நம்ம எல்லாரும் ஜெபிக்க போற அடுத்த காரியம், இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாம் மிகுந்த பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் பார்க்க முடியும், இன்றைக்கு சினிமாவில் அநேக வாலிப பிள்ளைகள், நான் நேற்று தினத்தில் ஒரு காட்சி கண்டேன், வேதனையா இருந்தது. அநேக வாலிபர்கள் தான் ஒரு 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 சினிமா நடிகன் நாயகனுக்கு முன்பதாக ஒரு கடாவை வெட்டி நடு ரோட்டில் திரளான ஜனங்க வாலிப பிள்ளைங்க ஒரு கடாவை கழுத்தை துண்டா வெட்டி அந்த ரத்தத்தை கொண்டு வந்து அந்த படத்துல அப்படியே போட்டு இரக்கமே இல்லாமல் பரதாம இருந்தது. அவன் எங்க போகிறது? நம்முடைய வாலிப சமுதாயம் எங்கே போகிறது? யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காய், வாலிப சமுதாயத்திற்காய், இளைய தலைமுறைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் நீங்கள் அதிகமாய் பாரப்பட வேண்டும், அதிகமாய் பாரப்பட வேண்டும். ஒரு மகந்தனியா பாவத்திலே, இச்சைகளின் ஆவியிலே, அசுத்த உறவுகளிலே, அசுத்தமான சிந்தனைகளிலே, அசுத்த பழக்க வழக்கங்களிலே, போதை வஸ்துக்களுக்கு அடிமைகளாகி இன்றைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் தேசத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்களே. இவங்களுக்காக யார் ஜெபிப்பார்கள்? இவங்களுக்காக யார் பரிதவிப்பார்கள்? எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னை கண்ணீர் விடுறாங்க. என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சேன், ஆனா எனக்கு அவன் ஜீவியம் சரியில்லை, அவன் குடிக்காரனா மாறிட்டான், அவன் போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவனாய் மாறிட்டான். சின்ன பிள்ளைகள் கூட இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யூடியூபுக்கும் சின்ன பிள்ளைகள் போன்களுக்கு அடிமையிலாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அடிமைதனம், அடிமைதனம். இன்னைக்கு நம்மால் பிள்ளைகள் அந்த அடிமைதனத்துல வெளியே கொண்டு வருவது கடினமா இருக்கிறது. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சிறு பிள்ளைகளோட தலைமுறைகளையும், இளம் வாலிப பிள்ளைகளோட தலைமுறையினர்களையும் தேவன் தொட வேண்டும். வலு சர்பத்தின் ஆவிகள்
நம்முடைய வாலிப பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிற தீய பழக்க வழக்கத்துல எல்லாருடைய கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்க ஒரு மனப்படுகிறப்பா. எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்க ஒரு மனப்படுகிறப்பா. தேவரே, வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்க பருது வைக்கிறோம் ஐயா. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்கள் ஐயா, இச்சைகளின் ஆவிகளில் அடிமைப்பட்டு ஆண்டவரே போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு ஐயோ இன்றைக்கு படித்து வேலை இல்லாமல் விரக்தியிலே இன்னைக்கு எத்தனை சினிமா மோகத்துல, அரசியல் மோகத்துல இன்னைக்கு எங்களுடைய வாலிப சமுதாயங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா. எங்களுடைய வாலிப சந்ததிகள் அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா. என் ஆண்டவரே, இரக்கத்தை காட்டுகையா, இரக்கத்தை காட்டுகப்பா, இரக்கத்தை காட்டுகப்பா, இரக்கத்தை காட்டுகப்பா. எங்க வாலிப தலைமுறைகளை இரக்கத்தை காட்டுகையா. சபிக்கப்பட்ட சத்துருவானவள் ஐயோ எங்களுடைய சிறு பிள்ளைகளின் சமுதாயங்களையும் வாலிப தலை சந்ததிகளையும் அவன் கெடுத்து கொண்டிருக்கிறானே, அவன் கொள்ளை கொண்டு போகிறானே. ஐயோ தவறான பழக்கங்கள், தவறான உறவுகள், இச்சைகளின் ஆவிகள் ஐயா, போதைக்கு அடிமையாய், சினிமாக்களுக்கு அடிமையா, இப்படி பல பல நிலைகளில் எங்களை பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைகள் தொலைபேசி போனு கைபேசிக்கு அடிமைகளா இன்னைக்கு சத்துரு அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறானே. என் ஆண்டவர் இரக்கத்தை காட்டுங்கப்பா, என் ஆண்டவர் இரக்கத்தை காட்டுங்கப்பா, எங்கள் ஆண்டவர் இரக்கத்தை காட்டுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காட்டுங்க, எங்க வாலிப சந்ததிகளுக்கு நீர் இரக்கத்தை காட்டுங்கப்பா. வாலிப சந்ததிகளுக்கு நீர் இரக்கத்தை காட்டுங்கப்பா, இரக்கத்தை காட்டுங்க. சத்துருவான எங்களை தலைமுறைகளை, எங்களை இளைய தலைமுறைகளை, எங்களை சிறு பிள்ளைகளை தலைமுறைகளை சத்துருவான வஞ்சிக்கிறதுக்கு தேவன் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, சத்துருடைய கண்ணிகளில் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை விடுவீங்கப்பா, எங்கள் தேசத்தின் பிள்ளைகளை விடுவீங்கப்பா. எங்க பாரத தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் விடுவிக்க வேண்டும் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அழுது கொண்டிருக்கிறார்களே. எங்களுடைய பிள்ளை இப்படிப்பட்ட பழக்கத்தில் அடிமையாயிட்டா, இப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து விட்டா, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறா, தகாத உறவில் இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களப்பா. கர்த்தர் விடுவிக்க வேண்டும். கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும். நீர் உம்முடைய கரத்தை நீட்டி வாலிப சமுதாயங்கள், சிறு பிள்ளைகளுடைய சமுதாயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. தமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதனம் நீ வந்தே, சமூகத்தில்
திருப்பாதன் வந்தே கிருபை நீரை இயேசுவே சமூகத்திலே நம்ம எல்லாம் ஒரு மனப்படி செவிக்க போற அடுத்த ஒரு காரியம், உலகத்திலே காணப்படுகிற வாலிப பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக செபிச்சோம். நாம் இப்பொழுது திருச்சபைகளிலே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் வாலிப பிள்ளைக்காய் செபிக்கணும். எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே வரப்போகிறது. எல்லா திருச்சபை மக்களும் அந்த எழுப்புதலுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன், இந்த எழுப்புதல் நாட்கள் நம்முடைய திருச்சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை தேவன் நம்முடைய கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்துகிற எழுப்புதலாக இருக்கும். ஆமென். ஆக இப்பொழுது இந்த நாட்களிலே எல்லா திருச்சபைகளிலும் சிஎஸ்ஐ திருச்சபைகள், இசி திருச்சபைகள், மெத்தடிஸ்ட் திருச்சபைகள், லுதரன் திருச்சபைகள், பெந்தகோஸ்து திருச்சபைகள், எல்லா திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரோட கரத்தில் ஒப்புக்கொடுக்க போறோம். பயப்படுகிற பயம் திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் சிறு பிள்ளைகளுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய வேண்டும். திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க, உலகத்தின் வாலிப பிள்ளைகள் சினிமாக்காக, கட்சிக்காக, மற்ற காரியத்துக்காக எப்படியெல்லாம் வைராக்கியத்தை காட்டுகிறாங்க. ஆனா இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே காணப்படுகிற வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அந்த வைராக்கியம் மிக குறைவாய் இருக்கிறது. அந்த நிலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும், அந்த நிலைகள் மாற வேண்டும். திருச்சபைகள் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆவிக்கிற வைராக்கியத்தை தேவன் தரும்படியாக எல்லா கண்களும் மூடுவாங்க. எல்லா திருச்சபை எல்லா வாய்களை திறந்து நல்லா ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. வாலிப பிள்ளைகள், திருச்சபையில் இருக்கிற எல்லா வாலிப ஆண் பிள்ளைகள், திருச்சபையில் இருக்கிற எல்லா வாலிப பெண் பிள்ளைகள் எல்லார் மேலும் தேவட கரம் இந்த ராத்திரி வேளையில நீட்டப்படட்டும். தேவட கரம் நீட்டப்படுவதாக, தேவட கரம் நீட்டப்படட்டும். எல்லாம் ஜெபிங்க, 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 சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. எல்லா திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, சகோதரா, நல்லா ஜெபிங்க. உங்களுடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அந்த திருச்சபையிலே உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அல்லவா? எல்லா திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காய் பிரகாசிக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டுமா, வேண்டாமா? இந்த எழுப்புது நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்துகிறதை உங்கள் கண்கள் பார்க்க வேண்டாமா? உங்கள் பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்கிறதை, உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஆவியான பலத்த காரியங்களை செய்வதை உங்கள் கண்கள் காண வேண்டாமா? எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, எல்லா திருச்சபைகள் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஐயா. நாங்கள் எல்லாரும் தொலைக்காட்சி முன்பதாக உட்கார்ந்து கொண்டு, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு, வீடுகளில் இருந்து, இந்த ஆலயத்தில் இருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, திருச்சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீர் தொடுவீராக, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக.
உலகத்தின் ஆகுவிலிருந்து, அசுத்தத்தின் வல்லமைகளிலிருந்து, அசுத்த கிரியைகளிலே எங்களுடைய பிள்ளைகள் அகப்படக்கூடாதையா. உலகத்தின் பிசாசுடைய கண்ணிகளிலே எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் அகப்படக்கூடாது ஆண்டவரே. ரீகாபா ராமு சபஹம்து நியாதனா. இந்த நாட்களில் திருச்சபைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தமுள்ளவராய் மாறட்டும், பரிசுத்தமுள்ளவராய் மாறட்டும். வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமே அவர்கள் தரிசனமா இருக்கட்டும் ஐயா. திருச்சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் ஜெபிக்கிறவளாய் மாறட்டும் ஆண்டவரே, ஜெபிக்கிறவளாய் மாறட்டும். ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல் இதுவரையில் இல்லாத அளவுக்கு எந்த திருச்சபையில் எடுத்தாலும் பிள்ளைகள் ஜெபிக்கிறவளாய் மாறணும். பாஸ்டர்ஸ் சொல்லணும், ஒவ்வொரு திருச்சபையில ஆயர்கள் சொல்லணும், எங்க திருச்சபையில் இந்த நாட்களில் கர்த்தர் ஜெபாவியை வாலிப பிள்ளைகள் ஊற்றி இருக்கிறார். வாலிப பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஓரா மான மௌடி அந்தனா வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. அநேக எலியாக்களை போன்ற வாலிப பிள்ளைகளை திருச்சபைகளை எழுப்புங்கப்பா. நெகேமியாக்களை போன்ற வாலிப பிள்ளைகளை திருச்சபைகளில் எழுப்புங்கப்பா. எஸ்தரை போல வாலிப பெண் பிள்ளைகளை திருச்சபைகளை எழுப்புங்கப்பா. வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும். வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு வைராக்கியத்தை காண்பிக்கிற பிள்ளைகளா எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. ஓரா காமனா மசு பௌடி அந்த நியாதநாதனா. ஆண்டவரே எல்லா வாலிப பிள்ளைகளும் இந்த நாட்களிலே தகப்பனை கிருபையினால் வரங்களினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். எல்லா திருச்சபைகளுக்கு வாலிப பிள்ளைகளை தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்புங்கப்பா. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்க அற்புதங்கள் நடக்க வேண்டும். திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜெபிக்க பிசாசுகள் ஓட வேண்டும். திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளும் ஜெபிக்க ஆவியானவருடைய கிரியைகள் சபையிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் எடுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் எடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கரத்தில் எடுங்க. அவர்களை சபிக்கப்பட்ட பிசாசானவன் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை எந்த பாவ கட்டில கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். கண்ணிகள் தெரிக்கப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகள் அகப்பட்டுகிற கண்ணிகள் தெரிக்கப்படட்டும். என்னுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு கூட நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் நிச்சயமாகவே எங்கள் சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் மகிமையாக உபயோகப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஜெபத்தில் பங்கு பெற்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்து இருக்கிறேன். எரிகோக்களை உடைத்து இருக்கிறேன். செங்கலுக்குள்ளே கர்த்தர் பாதைகளை உண்டு பண்ணி விட்டீர். கர்த்தர் அவர்களுக்காய் கோலியாத்துகளை கர்த்தர் தாழ விழ செய்திருக்கிறேன். இந்த மாதம் பயங்கரமான அற்புதங்கள் எங்கள் துதியின் மூலமாய், எங்கள் ஸ்தோத்திரத்து மூலமாய், எங்கள் ஆராதனை மூலமாய் எங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபாலும் வருவாரே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஸ்கிரீன்ல சில தொலைபேசி எண்களை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு விசேஷித்த ஜெபம் தேவை என்றால் அந்த தொலைபேசியிலே நீங்கள் எப்பொழுது வேணாலும் அழைக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்க கர்த்தர் பிள்ளைகள் ஆவலோடு காத்திருக்கிறாங்க. உங்கள் அற்புத சாட்சிகளையும் நாங்கள் கேட்கல ஆவலோடு இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. உங்கள் சாட்சிகள் இருந்தால் நீங்கள் வாய்ஸ் மெயிலிலே உங்களோட சாட்சிகளை நீங்கள் சொல்லி எங்களை அனுப்புங்க. கர்த்தர் மகிமைப்படட்டும். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.